இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை. ஹாய் ஹலோ சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறவங்க, அதாவது என்ன மாதிரி சாரியே கட்ட தெரியாதவங்க எல்லாரும் எப்படி குயிக்கா சிம்பிளா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு கட்டலாம் ஈஸியா அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, நம்மளோட ஸ்வாதி சாரி drapist இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், செம்மையா இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான சாரி தான் நான் எடுத்திருக்கேன். அதனால டெய்லி வேர் சாரி தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு செல்ஃப் ட்ரேப் நானே இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்ற டிப்ஸை வச்சு எப்படி கட்டுறேன் பாருங்க. ஓகேவா, கட்டிடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முந்தி எடுத்துக்கோங்க. ஓகே. நார்மலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க டக்கின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் வந்து ட்ரே பண்ணும் போது எப்பயுமே செல்ஃப் டிராப்பிங்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, பிகினரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்லுவை ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும். ஓகேவா, நம்ம பல்லுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அதுதான், அதுலதான் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம சாரி கட்டிட்டு நம்ம இழுத்து வச்சு பின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. இதே நீங்க ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கட்டும் போது பத்தலனா கூட கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முந்தி எடுத்துக்கோங்க, அதாவது ஆப்போசிட் சைட் சாரியோட கார்னர். ஓகே. அண்ட் முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாடியை விட கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கு. இது எப்படி நீங்க வந்து எது இன்னர் அவுட்டர்னு பாப்பீங்க அப்படின்னா தெரியுதா? தெரியல. ஸோ எது முன்னாடி பின்னாடி இதுலலாம் வந்து டிசைன் பெருசா இல்லை. எது முன்னாடி பின்னாடின்னு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி மடிப்பு வச்சு ஓரடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்க சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சாரியோட ஃப்ரண்ட் வந்து வெளியே பார்த்துருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்பும் கூட. நீங்க ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கும் போது சாரியோட அவுட்டர் டிசைன் வந்து வெளியே பார்த்த மாதிரி பிடிச்சிட்டு உங்க லெஃப்ட் டு ரைட் வந்து ப்ளீட் எடுங்க. லெஃப்ட் டு ரைட் ப்ளீட் எடுக்கலாம். ஓகே. அண்ட் செகண்ட் டிப் வந்து எப்பயுமே உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல, இந்த ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் ரிமைனிங் ப்ளீட்டை விட. எதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் கட்டியிருக்கிறதுல பாருங்க மத்த ப்ளீட் எதுவுமே ஷோல்டர்ல வெளியே தெரியாது. இது எல்லாமே உள்ள வந்துடும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா கூட அது வெளியே தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. அதுல மத்த ப்ளீட்லாம் 3/4 இருக்கணும். இது டிப் நம்பர் 2. ஓகே, ஃபைன். ஓகே, குட். ஸோ எண்ட் வரைக்குமே எடுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஷேப் அண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸோட சைஸ் வந்துட்டு வேரி ஆகுமா? ஆமாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஷோல்டர், அதாவது குறுகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கலாம். இதே நல்லா ப்ராடாக இருக்காங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறது பரவாயில்ல. ஓகே. ஸோ இப்போ எடுத்திருக்காங்க, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட மற்ற ப்ளீட்லாம் வந்து 3/4 ஆஃப் த சைஸ் இருக்கு. தெரியுதுங்களா? இதை வந்து நம்ம பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ப்ளீட் எடுத்துக்கோங்க. இப்படி உங்க ஷோல்டர்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட்டோட சைஸை பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெருசு இருக்கோ அதை வச்சுட்டு மற்ற ப்ளீட்ஸ்லாம் இந்த மாதிரி உங்க லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் வெளியே வந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை தாண்டி வெளியே வராது. ஸோ எல்லாமே ஈவனாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக வெளியே தெரியும். ஓகே. இதையும் வந்து பின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அவங்களோட டிசையர் லென்த்துக்கு வந்து எடுத்துக்கலாம். இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக உங்கள் நீலேருந்து ஒரு ஜான் கீழே இருக்கணும். ஸோ பல்லு வந்து அதுக்கு கீழே இருக்க வேண்டாம். இந்த ஹைட் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கும் போது நிறைய இடத்துல வந்து அந்த அடுத்த செகண்ட் தேர்ட் ப்ளீட்லாம் வந்து அன்ஈவனாக போகுது. அதுக்கு எதுவும் இருக்கா? அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டோட சைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகுது இல்லை, அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட் எந்த அளவுக்கு மேலே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ப்ளீட்டை வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பின்னாடி வரதெல்லாம் ஈவனாக வருதான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்கள் கையை ஆல்டர்னேட்டிவாக, அதாவது 4 ஃபிங்கர் இருக்குல்ல, உங்கள் கையை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சு உங்கள் ப்ளீட்டை வந்து இந்த சைடும் வெளியே போயிடக்கூடாது, இந்த சைடும் வெளியே வந்துடக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட ப்ளீட் வந்து அலைன் ஆகிடும். ஸோ இப்போ அவங்களுக்கான லென்த் வந்து வந்தாச்சு. ஓகேவா? பல்லு கிளியரா? ஆமாம், டன். ஸோ இப்போ வந்து நம்ம பல்லு ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னர் சைட்லேருந்து நம்ம வந்து சாரி ட்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ செஸ்ட் ப்ளீட்ஸ்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம பல்லு வந்து ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது எதுக்காகனா ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரே பண்ணும் போது. அதுக்காக இப்போ எங்க இன்னர் கார்னர் அப்படியே அந்த செஸ்ட் ப்ளீட்டோட இன்னர் ப்ளீட்லேருந்து எடுத்துட்டு போங்க. செஸ்ட் ப்ளீட்டோட லாஸ்ட் இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சாரி வந்து உல்டாவா அவங்க பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக.
டக்கின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஏரியா வந்து எப்படின்னா, நல்லா லீனாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் தையோட கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மீடியம் சைஸில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ள தள்ளி, அதாவது மிட் ஆஃப் யுவர் ரைட் டை. இதே வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி கூட நீங்கள் வந்து டக்கின் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா உங்கள் சென்டர் ப்ளீட் வந்து நிறையா கிடைக்கும், அதில் வந்து கிளாத் பத்தாம போகிறதுக்காக. இப்போ இவங்க வந்து லீனாக இருக்கிறதுனால ஜஸ்ட் இந்த கார்னர்லேருந்தே டக்கின் ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நார்மலாக நம்ம உள்ளே வச்சு சொருகும் போது ஆப்வியஸாக இது வந்து அப்படியே கிராஸாக போயிடும். ஓகேங்களா? அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் வந்து எந்த மாதிரி நான் லைட்டாக வச்சு காட்டிடுறேன். இந்த மாதிரி அலைன்மெண்ட் கொடுத்துட்டு டக்கின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நடக்கும் போதும் வந்து சாரி கிராஸாக போகிறதோ அதெல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இந்த ரவுண்டை டக்கின் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த லைன் பாருங்க அப்படியே இருக்கு. அவங்களோட பல்லுவை ஒரு ரொட்டேட் பண்ணி அவங்க செஸ்ட்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரொட்டேட். இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி செஸ்ட்ல போட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து சும்மா இங்க ஒரு டக் கொடுத்துருக்கேன். இது வந்து முன்னாடி வந்து பெறலாம இருக்கிறதுக்காக தான். இதை வந்து நம்ம பிளவுஸோட இப்ப பின் பண்ணிக்கலாம். இப்பவே பின் பண்ணிடலாம். இது ஆக்சுவலா வந்துட்டு சென்டர் ப்ளீட்டிங் எடுத்துட்டு தானே இதை பின் பண்ணுவாங்க? இல்ல சென்டர் ப்ளீட்டிங் வந்து நல்லா ஃபிட்டா டைட்டா இருக்கணும் அப்படின்னா இதை பின் பண்ணிட்டு இது மூலியமா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதை பின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பின் பண்ணும்போது நல்ல ஒரு கவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே பிளவுஸ் லைன் இருக்குல்ல, அதாவது இங்க பிளவுஸ் லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு பின்னாடி பின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சாரி சம்டைம்ஸ் வெயிட்டா இருக்கு அப்படின்னா கூட நீங்க முன்னாடி பின் பண்ணும்போது சாரி அப்படியே கீழே இறங்கிட்டே வரும். உங்களுக்கு கீழே இறங்க கவரேஜ் வந்து கம்மியாகும், அதாவது இந்த வித் வந்து குறையும். ஸோ உங்களுக்கு வந்து சைடெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே பிளவுஸ் லைனுக்கு பின்னாடி பின் பண்ணிக்கோங்க, அதாவது உங்க காதுக்கு பின்னாடி. பல்லு வந்து பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட்டை வந்து அலைன் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ எடுத்திருக்க ப்ளீட்டை வந்து இன்னர் ப்ளீட்டை ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணுங்க. அடுத்தடுத்து அந்த கர்வ் வருது இல்லை, இப்படி வச்சு அடுத்தடுத்து அலைன் ஜஸ்ட் இங்கே மட்டும், பின்னாடி வேண்டாம், முன்னாடி மட்டும். ஸோ அவங்களோட செஸ்ட் ப்ளீட்டை ஒன்று ஒன்றா எடுத்து ஜஸ்ட் அலைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பல்லுவில் எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் அலைன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து அலைன் பண்ணியாச்சு. இன்னர் சைட் ஆஃப் ப்ளீட் இருக்குல்ல, இப்போதான் வந்து மெயின். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா தெரியணும் அப்படின்னா இதை வந்து நல்லா டைட்டாக கொண்டு வந்து ஃப்ரண்ட் கொண்டு வாங்க. ஃப்ரண்ட் கொண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ இது வந்து நார்மலாக இங்கே பின் பண்ணுவாங்க. பட் அங்கே பின் பண்ணாமல் ரைட் டையோட மிடில் வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல கிரிப் கிடைக்குதா? ஆமாம். அண்ட் உங்களுக்கு இந்த சைடுமே வந்து நல்ல கிரிப் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட் அலைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சென்டர் ப்ளீட் பண்ண போகிறோம். இதை வந்து பின் பண்ணிக்கலாம். அவங்களோட இன்ஸ்கர்ட்டை பிஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துக்கலாம். சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் இங்கிருந்து உடனே எடுக்காம கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கிருந்து எடுக்க ஆரம்பிங்க. இங்கேருந்து சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். எந்த சைடு எடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஸோ சென்டர் ப்ளீட்டும் வந்து உங்களோட லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகலாம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். சில பேர் வந்துட்டு ரைட்லேருந்து எடுத்து நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ ரைட்லேருந்து நான் ஏன் எடுக்கிறது வேணான்னு சொல்கிறேன்னா இங்கே எக்ஸஸ் கிளாத் வரும்ல, ஆமாம், அதை கொண்டு போய் பின்னாடி சொருவாங்க, அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம இதுலேருந்து எடுக்கும் போது அதை வந்து நீட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து சென்டர் ப்ளீட் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு ஷேக் கொடுங்க, கீழே வரைக்கும் அதுவே நீட்டாக அலைன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இவங்க சென்டர் ப்ளீட் வந்து ஷேக் பண்ணும் போதே அலைன் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து எக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து இழுத்து சொருக்குவாங்க, அது வந்து இழுத்துட்டே இருக்கும். அது கரெக்டாக இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட்டுருங்க. விட்டுட்டு ஜஸ்ட் இந்த ப்ளீட்டை ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை பெருசு பண்ணுறோம். அதாவது இங்கே இருக்க எக்ஸஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்குள்ளே கொடுத்துட்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா லாங் ஸ்டே இருக்கும், நகராது.
ஓகேங்களா? நீங்க நடக்கும் போது எக்ஸஸும் கிடைக்காது, உங்களுக்கு நீட்டா போயிடும். இப்போ வந்து டக்கின் பண்றதுக்கு முன்னாடி இதை பின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே தெரியுற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இது அலைன் பண்ணும்போது சில பேர் விட்டுருவோம், நான் விட்டுருவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். இது வந்து எடுக்கும் போதே அலைன் பண்ண மாதிரி எடுக்க முடியுமா? அப்படி எடுக்கிறது வந்து இன்னும் கஷ்டமா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ எடுத்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு இதை வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டும் வெளியில தெரியறாம. இது வந்து எதுக்காக இப்படி பண்றோம்னா, இப்போ எல்லா ப்ளீட்டும் வெளியே தெரியும் போது ஒன்று வந்து அழகா தெரியும் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம நிறைய ப்ளீட் எடுத்துட்டோம்னா அந்த இடம் பல்ஜ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பல்ஜை குறைக்கிறதுக்காக, ஃப்ளாட்டன் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றோம். இதை வந்து பின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செப்பரேட்டா. மேலேயே கூட பின் பண்ணிக்கலாம், ஏன்னா இது உள்ள டக்கின் பண்ணிடுவோம். ஸோ பின் பண்ணிட்டு இதை டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கே இருக்குல்ல எக்ஸ்ட்ராஸ், இதெல்லாம் எடுத்துட்டு இங்கே ஒரு டக் கொடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக ஒரு டக் கொடுத்துட்டு அப்போ உங்களுக்கு சைடில் வந்து நல்லா ஒரு டைட் கிடைக்கும். இதை சொருகும் போது உங்களுக்கு நீட்டான ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டக்கின் பண்ணிக்கலாம். டக்கின் பண்ணும்போது ஒரே ஒரு நிமிஷம், டக்கின் பண்ணும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் கீழே வைங்க, ஃப்ளோர் கிட்ட டச் ஆகுற மாதிரி. ஓகேங்களா? வச்சுட்டு இதையும் என்ன பண்ணணும்னா, உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொருகாதீங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ஒரு கம்ப்ளீட் இது. ஏன்னா இந்த சைடில் இருக்கிறதையும் ஜஸ்ட் இந்த மாதிரி சொருக்கிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து நீட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் ப்ளீட்டில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எடுத்துட்டு நம்ம செஸ்ட் ப்ளீட் அலைன் பண்ணால் போதும். ஓகே, எப்படி இருக்கு ட்ரேப்பிங்? ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானா கட்டினேன் அப்படி இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் நல்லாவே ஸ்ட்ரக்சர்டாக தெரியும். நம்ம எடுத்த ஒரு டக் தான் பண்ணுவோம், அதை பின் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது வந்து உங்களுக்கு நல்லாவே டைட்டாக இருக்கும். எனக்கு ஒரு குவிக் டவுட், இந்த சைடு வந்துட்டு பின்ஸ் எல்லாம் இப்படி வெளியில தெரியுது, அதுக்கு எதுவும் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். எப்பயுமே பல்லு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியில் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீட் வந்து நிற்காது. ஓகேங்களா? அந்த பின் தெரியாமல் வேணால் நம்ம பின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட்டையும் லாஸ்ட் ப்ளீட்டையும் விட்டுட்டு மித்த பஞ்சை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பின் பண்ண மாதிரியும் தெரியாது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ ரொம்ப அதை வந்து பின் பண்ணி செக்யூர் பண்ண மாதிரி இருக்காது, உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நைஸ். எனக்கே நான் சாரி கட்டினது அவ்வளோ பிடிச்சிருக்குங்க, அவ்வளோ வித்தியாசமா, ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ சாரியில என்னைக்குமே நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணதே இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு ஸ்வாதி சொல்லி கொடுத்த இந்த 8 டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா சாரி வேர் பண்ணிக்க முடியும். அடிக்கடி இந்த அட்ஜஸ்ட் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இந்த 8 டிப்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸஸா நம்ம இங்க விடுற சாரி எல்லாம் அழகா எடுத்து அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டாவே வந்துட்டு நம்ம உள்ள டக்கின் பண்றது. எனக்கு எப்பவுமே இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் இப்படி தரையோட அழகா நின்னதே இல்லைங்க, எப்பவுமே லைட்டா இப்படி கோணலும் மாடலுமா தான் போயிடும். ஸோ இன்னைக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய லேர்னிங். என்ன மாதிரி சாரி கட்ட தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ பார்த்து நீங்க நிறைய குவிக் ஹேக்ஸ் நிறைய கத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்னைக்கு நீங்க என்ன இந்த சாரி கட்டுறதுல கத்துக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்துக்குமே சேஸ்வாக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லா வீடியோஸும் பாருங்க. இந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாரி கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. So it's bye from Harsha and Swathi. Bye. இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை.